ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தா இது வந்து இண்டிகேட்டர் ஆர்னு வண்டியில் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரில, சவுண்டுக்கு ரொம்ப கம்மியாக வருது. பாருங்கள், எலி கத்துற மாதிரி வருது. அதனால தான் இப்போ இண்டிகேட்டர் ஆர்ன் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த இண்டிகேட்டர் ஆர்ன் எவ்வளோன்னா ரேட்டு ரொம்ப கம்மி தான், 30 ரூபா தான் இந்த இண்டிகேட்டர் ஆர்னு. ஆனால் நம்ம அதை வந்து பட்டறையில் கொடுத்து வைக்கணும்னா அவங்க 100 ரூபா கேட்பாங்க. இப்போ அதை எப்படி ஈஸியாக நம்மளே மாற்றலாங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இங்கே இருக்கிற ஸ்க்ரூ கழட்டணும். இங்கே ஸ்க்ரூ தெரியுதா? இந்த ஸ்க்ரூ, அப்புறம் இந்த ஸ்க்ரூ, பார்த்துங்க, வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு. பாருங்க, இது ரெண்டையும் கழட்டிடணும். அப்போ தான் நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இண்டிகேட்டரை மாற்ற முடியும். இதுவும் கழட்டியாச்சு. அடுத்தது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இண்டிகேட்டர் ஆர்னு இதுதான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்னு? இங்கே ஒரு மெக்கானிக்கும் இல்லை. மூளைக்கு வேலை கொடுக்கணும். மெக்கானிக் வேலையெல்லாம் பார்க்குறீங்க. இதுக்காக நம்ம போய் கடையில் கொடுத்தோம்னா அவங்க கழட்டி மாட்டுறதுக்கு அதுக்கு 100 ரூபா கேட்பாங்க. இண்டிகேட்டர் ஆர்னு என்னவோ இதுதான் இண்டிகேட்டரு. இதில் தான் ஒரு சவுண்டுமே வரல. டொயின்னு எலி கத்துற மாதிரி தான் வருது. இங்கே பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் ஆர்னு மாற்றினோம்னா இது ரெண்டையும் இப்படி பிடிங்கிடணும். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. பாருங்க, இது என்ன பண்ணியிருக்காங்க, சிவி இப்படி இதில் ஒரு ஒயரு இதில் ஒரு ஒயர் சரி மாற்றிடுவோம். இந்த ஆர்ன் சவுண்டுக்கும் மாற்றிட்டு பழசே போட்டுருங்க. புதுசுக்கும் எவ்வளோ சவுண்டு வருதுன்னு பார்த்துருவோம். பாப்பா அந்த இது எடு, கட்டிங் பிளேயர் எடு பாப்பா, கட்டிங் பிளேயர் எடு. 2 ஒயரையும், இது புது இண்டிகேட்டரு. அதுவே கொஞ்சம் சவுண்டு இப்போ கொஞ்சம் கழட்டினோடனே சவுண்டு நல்லா தான் வந்துச்சு. சவுண்டாக பேசுங்க, கேட்கல. இருந்தாலும் நீங்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக வாங்கிட்டு வந்து மாற்றுறேன். இப்போ பாருங்கள், நான் சொன்னதுனால மாற்றுறீங்க. இதுக்குள்ளே ஒரு ஒயரு இப்படி வச்சிடணும். இன்னொரு ஒயரை இதுக்குள்ளே வச்சு இந்த கம்பி மாதிரி இருக்குது பாருங்கள், பட்டையாக, அதில் சொறி விட்டுறணும். ரைட். இப்போ அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அவ்வளோதான், இண்டிகேட்டர் மாற்றியாச்சு. இப்போ இதில் சவுண்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துருவோம். அதோட இதில் அதிகமாகவே வருது. ரைட், இதே இருக்கட்டும். இன்னொரு நாள் இது போச்சுன்னா அதை பழசை மாற்றிக்குவோம். அதை அழுத்தாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இண்டிகேட்டரை மாற்றியாச்சு. மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் முன்ன மாதிரியே ஸ்க்ரூ போட்டு எல்லாம் டைட் பண்ணி போட்டுடலாம். இண்டிகேட்டரை இப்படியே வச்சு இது சரியான இடத்துல ஃபிட் பண்ணிடணும். ஓகே, இப்படி வச்சிடலாம். அடுத்தது இதை மாட்டிடலாம். இங்கே இதோ பழைய மாதிரியே இதில் லாக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த ஆண்டையும் இருக்கும், இதையும் இப்படி லாக் பண்ணிடலாம். புது இண்டிகேட்டர் எவ்வளோ? வெறும் 30 ரூபா தான் இண்டிகேட்டர். புது இண்டிகேட்டர் வெறும் 30 ரூபா. இதை நம்ம கடையில் கொண்டு போய் இண்டிகேட்டரை மாற்ற விட்டோம்னா
அவங்க இதை கழட்டி போடுறதுக்கு 100 ரூபா. ஆனால் மாற்ற வேண்டிய இண்டிகேட்டர் 30 ரூபா. அந்தாண்ட போட்டாச்சு. இப்போ இந்த சைடு மாட்டிடுவோம். இந்த இண்டிகேட்டர் ஹார்ன் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா நம்ம இண்டிகேட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு திரும்புறதுக்காக இண்டிகேட்டர் போடுவோம். நமக்கு பின்னாடி இருக்கிற வண்டியோ முன்னாடி இருக்கிற வண்டியோ நம்ம வெறும் இண்டிகேட்டர் அந்த ஹார்ன் இல்லைன்னா தெரியாது. இண்டிகேட்டர் ஹார்ன் போட்டோம்னா சரி இவங்க இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு எந்த பக்கம் திரும்புகிறாங்கன்னு பார்ப்பாங்க. அதனால தான் இந்த இண்டிகேட்டர் ஹார்ன் ரொம்ப முக்கியம் நமக்கு. இதே இண்டிகேட்டர் இல்லாமல் வெறும் இண்டிகேட்டரை மட்டும் லைட்டை மட்டும் போட்டு திரும்பினோம்னா அவங்க ஏதாவது ஒரு பக்கம் பார்த்துட்டு கூட வருவாங்க. இதே இண்டிகேட்டர் ஹார்ன் இருந்துச்சுன்னா சத்தம் கேட்டாவே திரும்பி போவாங்க. அப்போ இவங்க இந்த பக்கமாக திரும்ப போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் உஷாராக அவங்க நமக்கு பார்ப்பாங்க நம்ம வண்டியை. அதனால் இண்டிகேட்டர் ஹார்ன் முக்கியம். நம்மளும் சேஃபாக இருக்கலாம், வரவங்களும் சேஃபாக இருக்கலாம். நம்ம இண்டிகேட்டர் ஹார்னை இல்லாமல் வெறும் இண்டிகேட்டர் மட்டும் போட்டுட்டு ஏதாவது ஒரு பக்கம் திரும்பணும்னா முன்னாடி வர்றவங்க பார்த்துக்கிட்டே வருவாங்கலாம் சொல்ல முடியாது. எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு கூட வருவாங்க. நம்ம பார்க்கல திரும்பினோம்னா அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இண்டிகேட்டர் ஹார்ன் இருந்துச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டு வண்டியை பார்ப்பாங்க. ரைட்டு இண்டிகேட்டரை போட்டாங்க, ஏதோ ஒரு பக்கம் திரும்ப போகிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, எல்லாம் போட்டாச்சு, ஃபிட் பண்ணியாச்சு. ஃபுல் டைட் பண்ணிடுவோம். செக் பண்ணிடலாம். ஆமாம், 2 பக்கம் லைட் எரியுது. இந்த பக்கம் திரும்பணுமா அந்த பக்கம் எரியுது. ஓகே, இண்டிகேட்டர் ஹார்ன் மாற்றியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சவுண்டாக பேசுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.